வெல்கம் டு கலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மஷ்ரூமை டைரெக்டாக சேர்க்காமல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்க போகிறோம். அப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா வெடிக்கும். அதனால் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணிட வேணாம். இந்த மாதிரி மீடியம் பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதை பொரிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும் பொரிச்சதுக்கப்புறம். தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 4 பல்லு பூண்டை நான் லேசாக துருவி வச்சுக்க போகிறேன். துருவி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வெட்டி வச்ச இந்த மஷ்ரூமையும் இந்த மாவில் முக்கிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாவே போதும். இந்தளவு இருந்தாவே போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆச்சு அப்படின்னா ஹார்டாயிரும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம துருவி வச்சத பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு வதக்கிடணும். ஏன்னா பூண்டோட ஸ்மெல் போக கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. மஷ்ரூமோடு சேர்ந்து ஃப்ரை ஆயிரும். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கே பச்சை மிளகாயும் பெப்பர் மட்டும்தான் காரத்துக்கு நம்ம சேர்க்குறோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய். இது 1 நிமிஷம் வதங்கினதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமெல்லாம் சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சோயா சாஸ் சேர்க்குறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது டார்க் இல்லை, நார்மல் சோயா சாஸ். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் சிகப்பு குடை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் டைப்பில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலர்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.